தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பும் டெஸ்ட் பேட்சும் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது புதிய பாடத்திட்டத்தின்படி தாங்க. புதிய பாடத்திட்டத்தின்படி 2வது அலகில் 8 தொகை 10 பாட்டு இருக்குது, சங்க இலக்கியம் இருக்குது பிஜிடிஆர்பி பாடத்திட்டத்தின்படி. அதில் குறிப்பாக இந்த 8 தொகையில் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யார் அப்படிங்கிறத ஒரு 2 நிமிடங்களில் நம்ம எப்படி நினைவில் வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, அந்த 8 தொகை குறித்த சில அடிப்படையான விஷயங்களையும் நம்ம தெளிவாக இந்த காணொளியில் சொல்ல போகிறோம். ஸோ இந்த காணொளியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ 8 தொகையில் 8 நூல்கள் இருக்குது. இதில் தொகுத்தவர் புலவராக இருப்பார், தொகுப்பித்தவர் அரசனாக இருப்பார். அதாவது பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பாடப்பட்ட பாடல்களை ஒரு மன்னன் என்ன பண்ணுறான்னா சேகரிக்க சொல்கிறான். சேகரிக்க சொல்வது யாரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறான்னா புலவரிடம். அப்போ அந்த புலவர் தான் அதை தொகுக்கிறார். அந்த தொகுக்கக்கூடிய அந்த வேலையை அந்த புலவருக்கு ஆணையிட்டு அந்த வேலையை வாங்கக்கூடியவர் தான் அரசன், மன்னன். அவர் தான் தொகுப்பித்தவர். சரிங்களா? இப்போ இந்த 8 நூல்களில் நமக்கு தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது அப்படிங்கிறது 3 நூல்கள். 8ல் 3 நூல்களுக்கு தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. அந்த 3 நூல்கள் என்னென்ன அப்படின்னாங்க, இப்போ பரிபாடல் தெரியும், பரிபாடல், அடுத்ததாக பதிற்று 10, அடுத்ததாக புறநானூறு. இந்த 3 நூல்களுக்குமே தொகுத்தவர் பெயரும் அறியப்படவில்லை, தொகுப்பித்தவர் பெயரும் அறியப்படவில்லை, 2மே தெரியாதுங்க. இதை எப்படி நினைவில் வச்சுக்கலாம் அப்படின்னா, 8 தொகை நூல்களில் பகர வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய நூல்கள் இது 3 மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம நினைவில் வச்சுக்கலாம். இப்போ பகர வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த 3 நூல்களுக்குமே தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது. இன்னொரு விஷயம், இந்த 3 நூல்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, 3மே இந்த பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்தது, கலந்தது. பதிற்று 10 முழுக்க முழுக்க புறம் சார்ந்த நூல், புறநானூறு முழுக்க முழுக்க புறம் சார்ந்த நூல். ஸோ இந்த 3மே புறம் சார்ந்து இருக்குது. ஸோ புறம் சார்ந்து இருக்குது, பகர வரிசையில் இருக்குது. இந்த 3 நூல்களுக்கும் தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது, 2மே தெரியாது அப்படிங்கிற லிஸ்ட்டில். அடுத்தது தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியும், 2மே தெரியும் அப்படிங்கிறது 2 நூல்கள்ங்க. ஒன்று அகநானூறு, இன்னொன்று ஐங்குறுநூறுங்க. இந்த 2 நூல்களுமே பார்த்தீங்கன்னா தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியும், இந்த 2மே தெரியும் இந்த 2 நூல்களுக்கும். சரி, இது எப்படி நினைவு வச்சுக்கலாம்? 2மே 100 100ன்னு முடியும். ஒன்று இந்த 8 தொகை நூல்களில் உயிரெழுத்துக்களில் தொடங்குகிற நூல் இந்த 2 மட்டும்தான், இந்த 2 மட்டும்தான். இப்படி நம்ம நினைவு வச்சுக்கலாம். ஸோ 100 100ன்னு முடியும், தொடங்கிறது உயிரெழுத்துக்களில் தொடங்கக்கூடியது இந்த 2 நூல். அப்போ தொகுத்தவரும் தெரியும், தொகுப்பித்தவரும் தெரியுங்கிறது இந்த 2 நூல். தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது அப்படிங்கிறது 3 நூல். இதுலேயே 5 நூல் வந்துருச்சுங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்து குறுந்தொகை, கலித்தொகை. இந்த 2 நூல்களும் தொகுத்தவர் தெரியும் யாருன்னு, ஆனால் தொகுப்பித்தவர் தெரியாது. தொகுத்தவர் தெரியும், தொகுப்பித்தவர் தெரியாது. இப்போ குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ, கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்தோனார், ஆனால் தொகுப்பித்தவர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது 2க்கு என்ன ஒற்றுமைனா, 2ம் தொகை தொகைன்னு முடியும். இன்னொன்று ககர வரிசையில் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 வேறு எதுவும் தொகை தொகைன்னு முடியாது. இந்த 2 நூல் மட்டும்தான் தொகை தொகைன்னு முடியும். ஸோ இந்த 2க்குமே தொகுத்தவர் தெரியும், தொகுப்பித்தவர் தெரியாது. இப்போ 5 2 7 நூல்கள் வந்துருக்கு. மீதி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், 2 தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது, இந்த வகையில் 2 வந்துருச்சு. 2மே தெரியுங்கிறதுல வந்துருச்சு. அடுத்தது தொகுத்தவர் மட்டும் தெரியுங்கிறதுல வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நேரம் யோசனை பண்ணியிருப்பீங்க. நற்றிணை. இது தொகுத்தவர் தெரியாது, தொகுப்பித்தவர் தெரியும். பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி, அவர் தொகுப்பித்தவர், தொகுத்தவர் தெரியாது. ஸோ அப்போ இது ஒரு நூல்.
சரிங்களா? இப்படி நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப எளிமையாக நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே தெரியாது. பகர வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த 3 நூல்களுமே தெரியாது. ரெண்டுமே தெரிஞ்சது அகநானூறும் குறுந்தொகையும் நமக்கு ரெண்டுமே தெரியும். இந்த அகநானூறுமே நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ அகநானூறு தொகுத்தவர் உப்பூரி குடிக்கிழார் மகனார் உருத்திர சன்மன், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அதுலேயும் பாருங்கள் ரெண்டுமே ஊல ஆரம்பிக்கும். உருத்திர சன்மன் உக்கிர பெருவழுதி. ஸோ ஆ ஊ இப்படி நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ஐங்குறுநூறு எடுக்கும் பொழுது புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தவர், புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தவர். இது நம்ம சரி இதுக்கு நம்ம ஆ ஊன்னு ஞாபகம் வச்சுக்கிறோமே, இதுக்கு எப்படின்னா ஏன்னா இது ஒன்று மட்டும்தான் இருக்குது, தொகுத்தவர் தொகுப்பித்தவர். அதனால் நம்ம எளிமையாக நினைவில் வைத்து கொள்ளலாம். இப்படி நம்ம படிக்கும் பொழுது நமக்கு இந்த குழப்பம் இல்லாமல் இருக்கும். யார் தொகுத்தா தொகுப்பித்தா, எந்த நூலுக்கு தொகுத்தவர் தெரியும் தொகுப்பித்தவர் தெரியாது அப்படிங்கிறது நம்ம நினைவில் வச்சுக்குவோம். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு ஒரு ரொம்ப பயனுள்ள எளிமையாக நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஷார்ட்கட் காணொளியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பாருங்கள். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.